ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இருக்க பாண்டியன் ஸ்டோர்ஸில் இந்த எபிசோடை பார்க்கலாம். பழனி கதிர் சேர்ந்து 3 பேரும் குமார் வீட்டில் சண்டை போட்டுட்டு போன பிறகு ராஜியோட அப்பா குமாரை பொலின்னு 2 அறை விடுறாரு. அண்ணா, எதுக்கு என் பையனை அடிக்கிறீங்கன்னு சொல்லி குமாரோட அப்பா கேட்குறாரு. மாமா, அவனை என் பையன்தான், நல்லா சாத்துங்கன்ட்டு குமாரோட அம்மா சொல்கிறாங்க. எதுக்குட பாண்டிய மகளோட பழகி சினிமாவுக்கு போனேன்னு சொல்லி கேட்குற ராஜியோட அப்பா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே அப்படின்னு குமாரோட அப்பா சொல்கிறாரு. நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு அவர் கேட்க, பொண்ணு பார்க்குறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஒரு வேலையுமே செய்யலை. நம்ம வீட்டு பொண்ணு அவங்க வீட்டுக்கு ஓடினதுனால அவனுக்கு பொண்ணே கிடைக்கல, அதனால தான் அவன் அப்படி பண்ணியிருப்பான்ட்டு குமாரோட அப்பா சொல்கிறாரு. டேய், நீ சொல்கிறா, ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி குமார்கிட்ட அவங்க பெரியப்பா கேட்குறாரு. எனக்கு அரசியை பிடிச்சிருக்கு அதான்ட்டு குமார் சொன்னதும் அவங்க பெரியப்பா பழையன்னு ஒரு அறை விடுறாரு. 30 வருஷ பகை எப்போ என்ன நடக்குமோனே தெரியல, இதில் இவனோட அக்கா போர் வேறன்னு குமாரோட அம்மா திட்டுறாங்க. சினிமாவுக்கு போனது 2 பேரும் தானே, அப்புறம் ஏன் பையனை மட்டும் குற்றவாளி ஆக்குறீங்கன்னு குமாரோட அப்பா கேட்குறாரு. என் பையனுக்கா நீதியை நான் கேட்குறேன்னு குமாரோட அப்பா வெளியில் வந்து அரசியையும் பாண்டியனையும் கண்டபடி பேசுகிறாரு. ராஜியோட அம்மா, அப்படி பேசாதீங்க தம்பி, பெண்பாவம் பொல்லாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் கேட்ட மாதிரிலாம் இல்லை, ஒழுக்கமாக வளர்ந்த பொண்ணு பண்ணுற காரியமாடா உன் பொண்ணு பண்ணியிருக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கூட சினிமா தேட்டருக்கு போயிருக்கா, இதான் நீ வளர்த்த ஒழுக்கமான்ட்டு குமாரோட அப்பா கேட்க பதில் சொல்ல முடியாமல் பாண்டிய கண்ணுல இருந்து கண்ணீர் வழியுது. தெரிஞ்சு மோதிரம் வாங்கியிருக்கா, தெரியாமல் இன்னும் என்னெல்லாம் வாங்கியிருக்காளோ, இதான் நீ பொண்ணு வளர்த்த லட்சணமா அப்படின்னு இந்த ஆள் வாய்க்கு வந்தபடி பேச செந்தில கதரும் பொறுக்க முடியாமல் குமாரோட அப்பா கூட சண்டைக்கு வராங்க. அப்புறம் ராஜி மீனாவும் தான் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க.